இங்கே ஒரு அம்மா காலையில் சமைச்சு வச்சுட்டு அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக எழுப்புறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணுமே எழுந்து நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், ஃபீஸ் கட்டாதனால என்னை கிளாஸ்க்கு வெளியே நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்குது, வீட்டு வாடகை வேற தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் குடிச்சிட்டு வாமிட் எடுத்துகிட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. இதே மாதிரி 2-3 நாள் பொறுத்து பார்த்த அந்த பொண்ணுமே பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்றனால வேறு வழி இல்லாமல் டெய்லியும் ஒருத்தங்க கூட பைக்கில் ஏறி போகிறாங்க. இப்போ அந்த பசங்களுக்கு ஃபீஸும் கட்டியாச்சு, வீட்டு வாடகையும் கொடுத்தாச்சு. இவங்களும் டெய்லியும் வேலைக்கு போகிற மாதிரி பேக்கை மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கூட ஏறி போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பசங்களுமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவருமே நான் வாங்கி கொடுத்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அனுப்பிட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா வீட்டில் புது டிவி, புது ஃபேனு, புது ஃப்ரிட்ஜின்னு எல்லாமே வீட்டில் புதுசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குற இவருமே இவ பேக்கை மாட்டிட்டு எங்கே தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஒருத்தர் கூட பைக்கில் ஏறி போகிறதையும் இவர் பார்த்துடுறாரு. அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட நீ இதெல்லாம் பண்ணாதம்மா, இது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப்மே நான் சொல்லும்போது நீ கேட்டியா, எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ நீ என்னை கேட்குறதுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ வழியை விடலைன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு பொண்டாட்டி கிட்ட நான் ஒழுக்கமாக இருக்கேன், வேலைக்கெல்லாம் போகிறேன், இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்த நாள் அவருமே பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி தருது, ட்ரெஸ் வாங்கி தருது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்கிறாரு. இப்போ குடிக்கிறதே நிப்பாட்டிட்டாரு. சரி நம்மளோட ஹஸ்பண்ட் திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வெளியே எங்கேயுமே போகாமல் வீட்டிலே எம்ப்ராய்டிங் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ பேசுகிறா. அவருமே சிஸ்டர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் திருந்திட்டார்ல அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ரவின்றவனுமே அவனுக்கு பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு வேலைக்கு போகிறான். அவன் போகிற வழியில் ஒரு பையன் பாக்கு சாப்பிட்டுட்டே வந்து ரவி மேலேயே துப்பிடுறான். இதனால ரவியுமே ரிட்டன் அந்த வீட்டுக்கு வந்து அவன் ஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ரவியோட அம்மாவுமே அங்கே வந்து உன்னை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க, கொஞ்சம் ரெடியாக இருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் தம்பி பண்ண வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தம்பியை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. ரவி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு ரவியோட அம்மா அவனை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ரவியோட அம்மாவும் தம்பியும் வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரவி ரூம்குள்ளே இருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். அதனால ரவியோட அம்மாவுமே கதவை திறந்து விட்டுறாங்க. ரவி நேராக வந்து பொண்ணோட அப்பா கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் ரவி அந்த பொண்ணையே பார்க்குறான். ஆக்சுவலாக ரவியும் அந்த பொண்ணும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரவி வேலை விஷயமா அமெரிக்கா போகிற மாதிரி இருந்திருக்கும். அதனால அந்த பொண்ணுமே எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ரவியுமே கடுப்பாகி அங்கேருந்து வந்துடுறான். அது வந்து அவங்க 2 பேருமே பேசியிருக்கவும் மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுமே அவங்ககிட்ட நான் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அதனால தான் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அதை கேட்ட ரவியுமே ஆனால் எனக்கு உண்மை லவ்வே இல்லை, அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ரவியோட அம்மா அவனோட ப்ளூ ஷர்ட்டை காய வைக்கிறாங்க. அந்த ஷர்ட்டை அந்த பொண்ணு தான் கொடுத்துருப்பா. அதை பார்த்தவொடனே அவளை ரொம்ப ஹாப்பியாகிடுது. ரவி இன்னும் நம்மளை தான் லவ் பண்ணுறான், ஆனால் நம்ம மேலே அவ்வளோ கோவத்தில் தான் இப்படி பேசியிருக்கான்றது அவளுக்கு புரிய வருது. உடனே அவனை ஹக் பண்ணிவிட்டு சாரியும் சொல்கிறா. அதை கேட்ட ரவியுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே அனுன்ற பொண்ணு சூர்யான்ற பையனும் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சூர்யா எந்த வேலைக்கும் போகாமல் நான் மூவி டைரக்டராக தான் ஆவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் இப்போ அனுவுமே சூர்யா கிட்ட நீ வேலைக்கு போகாமல் எவ்வளோ நாள் தான் சும்மா இருப்ப, நீ மாறுவேன்ற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக இல்லை, எல்லாமே போயிருச்சு, அதனால் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அனுவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸாக இருக்கும். அதனால் சூர்யாவுக்கு இன்விடேஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா. சூர்யாவுமே 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவான். அதனால் இப்போ அனுவுமே சூர்யா கிட்ட நீ இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்க, நான் 10 மணிக்கு வர சொன்னால் நீ 10:10க்கு வர, எனக்கு கல்யாணம், அதனால் இந்த இன்விடேஷன் வைக்க தான் வந்தேன்றதையும் சொல்கிறா. லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் சூர்யாவுமே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் என்னால் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்றத சொல்கிறான். பிஸ்னஸ்லாம் பண்ண லைஃப்பில் என்றைக்கு தான் முன்னேறது, ஏதாச்சும் மாதம் வேலைக்கு போனால் வச்சும் 15,000-20,000 சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு உன் ஃபேமிலிக்காச்சும் நீ யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறா. அப்பன்னு பார்த்து சூர்யாவுக்கும் ஒரு ஃபோன் வரும். அதனால் அவனுமே அதை பேசுகிறதுக்காக அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இப்போ அனுவுமே அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த வெயிட்டருமே என்னால் பில்லாம் கொடுக்க முடியாது மேடம், இந்த ஷாப்போட ஓனரே சூர்யா சார் தான் அப்படின்றத சொல்கிறா. இப்போ அணுக்கிட்ட பேச வரதுக்காக ஒரு பொண்ணுமே வரா. அப்போ சூர்யாவுமே அங்கே வந்து இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்குற அணுவுக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகுது. சூர்யாவுமே அடுத்தடுத்து கால் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவனுமே அவன் ஒய்ஃப் கிட்ட நீ அணுவை வீட்டில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சூர்யாவோட ஒய்ஃப்மே உங்களை பற்றி சூர்யா என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறா. அப்போ அணுவுமே ஃபேமிலி ஏதாச்சும் எமர்ஜென்சியா, சூர்யாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு, வந்ததுமே கிளம்பிட்டாரு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சூர்யாவோட ஒய்ஃப்மே அவர் மூவி டைரக்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பார் அப்படின்றத சொல்கிறான். இதை கேட்குற அனுப்புமே இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது.